இப்போ நான் டிஃப்ரெண்ட் மெத்தடாக ரைஸ் பீட் வச்சும் ப்ளஸ் இதோட ஒரு சுகர் பீடை ஆட் பண்ணி ஒரு நார்மல் டிசைன் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். ஸ்டார்டிங் எப்பயும் போல் லாக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஒரு ரைஸ் பீட் இது போட்டு அதை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சுகர் பீட் இதோட டிசைன் உங்களுக்கு காமிக்கணும்ல. இப்போ ஒரு ப்ளவுஸில் வந்து நம்ம ஒரு 3 to 4 லேயர் பீட்ஸ் டிசைன் நம்ம கொடுப்போம். அது சேமாக இந்த மாதிரி வெறும் 3 mm பீட், கோதுமை பீட் இந்த மாதிரி கொடுக்காம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அந்த ப்ளவுஸ் டிசைன் வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியணும். அதுக்காக ஒரு ரைஸ் பீட் ஒரு சுகர் பீட் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அந்த ப்ளவுஸில் ஒரே பீட், இப்போ ரைஸ் பீட் எடுத்துகிட்டா ஒரே ரைஸ் பீட் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போடும்போது அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்காக தான் நான் இது உங்களுக்கு ஒரு க்ரியேட்டிவ்னஸ் கிடைக்கணும், அதுக்காக தான் நான் இது சொல்கிறேன். இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பீட்ஸ் வாங்கி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். எதை மிக்ஸ் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும் அந்த மாதிரி. ஸோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறதுக்காக நான் இது சொல்கிறேன். ஒரு ரைஸ் பீட் ஒரு சுகர் பீட் அந்த ஃபார்மேட்டில் பண்ணுறேன். அதை பார்க்கும்போது அந்த டிசைன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? டிஃப்ரெண்ட் மெத்தடாக இருக்குது, பார்க்கவே அழகாக. ரெண்டையுமே தனித்தனியாக தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரைஸ் பீடை ஸ்டிச் பண்ணிக்கிறணும், நெக்ஸ்ட்டு சுகர் பீடை. ரெண்டும் இப்போ பரவாயில்ல, ரெண்டும் சுகர் பீட் குட்டியாக தான் இருக்குது. இதோட சேர்த்து ஸ்டிச் பண்ணோம்னா அது தனித்தனியாக நல்லா ஆடும். ஏன்னா ரைஸ் பீடோட லென்த்து பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. அதை நம்ம சேர்ந்து சுகர் பீடோடு நம்ம சேர்ந்து ஸ்டிச் பண்ணோம்னா இன்னும் லென்த் அதிகமாகிடும். அப்போ அது ரொம்பவே இங்கிட்டும் ஆடும். அதுக்காக தான் சொல்கிறேன், பீடோட சைஸ் பெருசாகுனால தான் எல்லா பீடையும் நீங்கள் ஒவ்வொரு இதுக்கு ஸ்டிச் பண்ணுங்கள். குட்டியாக இருக்கனால மட்டும் சுகர் பீடை 2 பீட்ஸாக போட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ டிஃப்ரெண்ட்டாக பீட்ஸ் வாங்கி ஸ்டிச் பண்ணி பாருங்கள், எல்லா பீட்ஸும் நமக்கு வருதா. அது மாதிரி இந்த மாதிரி நீடில் வந்து லோட் பண்ணி பாருங்கள். நார்மலாக ஒவ்வொன்றா போடுறதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து 2 பீட்ஸ் வச்சா நம்மளால் நீடில் பிடிக்க முடியுதா, ஒவ்வொரு பீடாக உள்ளே தள்ள முடியுதா, அப்படி சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எல்லா ப்ராக்டிஸுமே முக்கியம். ஸ்டார்டிங்கில் வராது, கஷ்டமாக இருக்கும், ஆனால் போக போக வந்துடும். நமக்கு டைம் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகுது, 2 பீடாக எடுக்க முடியல, ஒவ்வொரு பீடாக எடுக்கனால டைம் வேஸ்ட் ஆகுது, அந்த மாதிரி யோசிக்காதீங்க. ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும், போக போக ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கே வந்துடும். என்னோடய வீடியோ தொடர்ந்து பார்க்குற வியூஸ்க்கு ரொம்ப நன்றி. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நீங்கள் என்னோடய கிளாஸஸை பார்த்து கற்றுக்க முடியும். தேங்க்யூ.